ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். தங்கம் விலை பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. ஒரு பவுன் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா 1,20,000 கிராஸ் ஆக போகுது. கேட்கவே தலை சுத்துதுல. ஆமாங்க, உலக அளவில் தங்கம் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா இப்போ தாறுமாறா உயர்ந்து உச்சியில் இருக்கு. இது நம்ம சென்னை சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிரொலிக்குது. இப்போ இருக்கிற விலையிலே தங்கம் வாங்கலாமா, இல்லை பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். தங்கம் விலையும் வெள்ளி விலையும் பார்த்தீங்கன்னா மாறி 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 வந்து உயர்ந்துட்டே போகுது. 1,20,000 மேலே கிராஸ் ஆகிடுச்சு ஒரு சவரன் தங்கம் விலை. அதே போல் வெள்ளி விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 3,75,000 மேலே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஏன் இப்படி வந்து விலை ஏறுதுன்னு பார்த்தா பல காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா $100 கடந்து போயிருக்கு. அதே போல் ஒரு அவுன்ஸ் தங்கம் பார்த்தீங்கன்னா $5,000 கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவிலும் எம்சிஎக்ஸ் வர்த்தகத்தில் தங்கம் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா வரலாற்று உச்சத்தை தொட்டிருக்கு. முக்கியமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துகிட்டு வர பல்வேறு நடவடிக்கையெல்லாம் முதலீட்டாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பங்கு சந்தையில் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை நோக்கி ஓடுறாங்க. நிறைய நிபுணர்களும் என்ன கணிச்சிருக்காங்கன்னா இந்த 2026 நிதியாண்டுலையும் தங்கம் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ஏறு முகத்தில் தான் இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பார்வையும் பிப்ரவரி 1ஆம் தேதி மேலே இருக்குது. அன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. விலைவாசி எப்படி பூதாகரமாக இருக்கிறப்போ தங்கம் வெள்ளி மீதான வரியை குறைப்பாருன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷம் அதாவது 2024 ஜூலை பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தங்கம் இறக்குமதி வரியை 15% 6% அதிரடியாக குறைச்சாங்க. 15% 6% குறைச்சாங்க. அதே மேஜிக்கு இந்த முறை நடக்குமான்ட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நிபுணர்கள் சொல்கிறது வேறு மாதிரியாக இருக்குது. 2024 வரி வந்து 15% அதிகமாக இருந்ததுனால தான் தங்கம் கடத்தல் பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு. அதை தடுக்க தான் வரியை வந்து 9% குறைச்சி 6% பார்த்தீங்கன்னா ஆக்குனாங்க. ஆனால் இப்போ வரியை பார்த்தீங்கன்னா வெறும் 6% தான் இருக்குது. இதில் குறைச்சா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1% இல்லை 2% தான் குறைக்க முடியும். பெரிய அளவில் வரி குறைப்பு எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஒருவேளை பட்ஜெட்டில் வரியை குறைச்சா எவ்வளோ லாபம் கிடைக்கும் பார்த்தா தற்போதைய விலையில் வெறும் 1% வரி குறைச்சா ஒரு சவரனுக்கு $1,180 தான் குறையலாம். ஒருவேளை 2% வரி குறைச்சா ஒரு சவரனுக்கு ஒரு $2,000 வரைக்கும் வரி குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னதான் வரி குறைச்சாலும் தங்கம் விலை இனிமேல் $1,00,000 கீழே போகாது அப்படின்னு நிபுணர்கள் திட்டவட்டமாக சொல்கிறாங்க. இனிமேல் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ஏறிட்டு தான் இருக்குமா. தங்கம் விலை வந்து ஏறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாண சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது. டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனாவும் ரஷ்யாவும் போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணால் கூட ஆனால் பெரிய சரிவு எதிர்பார்க்க முடியாது சொல்கிறாங்க. ஒருவேளை பட்ஜெட்டை வரி குறைக்கப்படலைன்னா விலையை பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அத்தியாவசிய தேவை உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. முதலீடு செய்கிறவங்க பிசிக்கல் கோல்டு வாங்காமல் கோல்டு இடிஎஃப் அல்லது டிஜிட்டல் கோல்டு பக்கம் போகிறது ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல போகிறாருன்னு பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். இந்த விலைவாசி உயர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்லும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.